நமஸ்காரம். வசதி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஆள் வைத்துக் கொள்ளலாம். எது நம்மால் செய்ய முடியாதோ அது மற்ற பேர் உதவியோடு தான் செய்தாக வேண்டும். வேஷ்டி உடுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு உடுத்த தெரியும், வேஷ்டி நெய்ய தெரியாது. சமைத்து உண்ண வேண்டும், எனக்கு சமைக்க தெரியும், ஆனா அரிசியை விளைக்க தெரியாது. ஒரு வெங்கல பாத்திரத்தை எப்படி செய்வது என்றும் தெரியாது. எது தெரியாதோ அதற்கு மற்ற பேர் உதவியை நாடியே ஆக வேண்டும். ஆனால் எது தெரியுமோ அதை நாம் செய்வது தானே நலம். அதுதானே நம்ம உடலுக்கும் ஒரு பயிற்சி, தெரிந்ததை மறவாமல் இருப்பதற்கு ஒரு முறை. ஆனால் பலதுக்கும் இப்போது ஆள் போட்டுக் கொள்ளுகிறோம். காரணம், நமக்கு நேரம் மிச்சமாக வேண்டும். இந்த போக்கு எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் விடும். பெருமானுக்கு வாங்கி கொண்டு போய் பழம் சமர்ப்பிக்க வேண்டும், பூ தொடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். இது நமக்கே ஒரு வரையறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு எப்படியும் பழத்தை விளைப்பதற்கு தெரியாது, கடையில் தான் வாங்கினேன். பூவை விளைப்பதற்கு தெரியாது, அதனால் கடையில் வாங்கினேன். பூ தொடுக்க தெரிந்தால் விடுதி பூக்களை வாங்கி நாம் தொடுக்கலாம். அதற்கு நேரம் இல்லை, தொடுத்த பூவைத்தான் வாங்கினேன். தொடுத்த பூவை கொண்டு போய் கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால் ஒரு உதவியாளரை வைத்து அவரை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். இப்படி எத்தனையோ சொல்லலாம். நம்முடைய குரு ஆச்சாரியன், அவருடைய இல்லத்தில் ஒரு உதவி வேண்டும், நம்மை அழைக்கிறார். என்னால் வர முடியாது, நான் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன். இப்படியே போய்த்தான் உணவை மற்றொருத்தர் சமைத்து அதை இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுத்து அதை மற்றொருத்தர் பரிமாறி நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டது. இருக்கட்டுமே, அதனால் என்ற வசதி இருக்கிறது, வைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்தது சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு, நம் அப்பாவுக்கு சிராத்தம் பண்ணுவதற்கும் ஆள் போடலாம். செய்ய முடியுமா? பின்னர் என்ன ஆகும்? நமக்கே ஆள் போட்டு பார்க்க தொடங்கி விடுவார்கள். அதுவும் இப்போது நிறைய நடக்கிறது. நம்மால் சமைக்க முடியாது, நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது, உண்மையில் செய்ய முடியாதவர்களை பற்றி சரி. ஆனால் முடிந்தும் நாம் ஏன் செய்ய வேண்டும்? வசதியோடு இருந்து விட்டு போகிறோமே. இதற்கெல்லாம் என்ன கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கட்டும், யார் எதை என்னிடத்தில் வலியுறுத்த முடியும்னு நாம் நினைப்போம். ஆனால் சத்தமே இல்லாமல் பகவான் ஒன்று செய்வார். இதுவரைக்கும் பண்ணாமல் இருக்கிறார், இப்படியே இழுத்தால் செய்வார். நாம் எல்லாவற்றுக்கும் ஆளை போடும்போது நாம் கேட்டதை கொடுக்கவும், நம்மை ரட்சிக்கவும், நமக்கு அருள் புரியவும் அவரும் ஆள் போட்டு விடலாமே. பல பேரிடத்தில் சொல்லி வைத்திருக்கிறேன், அவர்களை போய் வணங்கு, அவர்கள் முடிந்தால் அருளுவார்கள், சொல்லிவிடலாம். நாமானால் கோவிலுக்கு ஓடி ஓடி சென்று பிரதட்சணம் பண்ணி, திருமஞ்சனம் பண்ணி, ஜபம் பண்ணி, இது வேண்டும் அது வேண்டும், இப்படி என்னை காப்பாற்று, அப்படி என்னை காப்பாற்று, என் உறவுக்காரர்களை மட்டும் பார்த்துக்கொள், எத்தனையோ சொல்லியிருக்கிறோம். அவர் வேண்டுமானால் யார் கூப்பிட்ட குரலுக்கும் இந்த சம்சாரத்தில் நேரேதான் வருகிறார். அதனால்தான் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம், வராகாவதாரம். கூப்பிட்ட குரலுக்கு இருந்த இடத்திலிருந்தே நான் ரட்சிக்கிறேன். இத்தனைக்கும் அவரால் முடியும், நம்மால் முடியாது.
அவரால் முடிந்தால் கூட அவர் செய்வதில்லை. நம் குழந்தைகளை, நம் பக்தர்களை ரட்சிக்க நாம் நேரில் தான் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு தெருவிலும் ஊர்கோடியிலும் இத்தனை கோயில்களில் கூடவே இருக்கிறார். நேரே செல்வோம். அவர் என்ன அருவமாக எங்கோ மறைந்திருந்து கொண்டு எங்கிருக்கிறேன்னே தெரியாது என்று தவிக்கவா விட்டார்? அவர் என்ன அருள் புரிய வேண்டுமானாலும் நேரே வருகிறார். எங்கு இல்லை என்றாலும் என் உள்ளத்துக்குள்ளே உரைகிறார். அவர் இன்னும் ஆள் போடவில்லை. கைகளில் சங்கு சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவர்களை மட்டும் அனுப்பி நீ போய் மக்களை காப்பாற்றி விட்டுவான்னு சொல்லலாமே. வருவதில்லை. அவர்களை ஏந்தி கொண்டு தான் வருகிறார். யானை கூப்பிட்டதற்கும் தான் நேரேதான் சென்றார். பிரகலாதன் அழைத்ததற்கு நேரேதான் வந்தார். இப்போது நேரே வருவாரா நீங்கள் கேட்கலாம். வந்துதானே கோயில்களில் இருக்கிறார், வந்துதானே நம் வீட்டில் இருக்கிறார். ஆகவே அவர் ஆள் போடவில்லை. அதை புரிந்து கொண்டு நாமும் எதற்கெடுத்தாலும் ஆள் போடுவதை தவிர்த்து நமக்கு கைகால்கள் கொடுத்ததின் பயன் பெற நாம் தான் உழைக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.